பேர் மேல் தங்கக்கூடிய பல்நோக்கு புகலிட மையம் இங்கே அமைக்கப்பட இருக்கிறது. அதை புயல் மற்றும் பேரிடர் இல்லாத நேரங்களிலே மாடல் ஸ்கூலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இணைத்து உருவாக்கி இன்று அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 800 மாணவர்களுக்கு மேல் படிக்கக்கூடிய இந்த மாடல் ஸ்கூல் இங்கே இன்று உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் அது 1870 சதுர மன்னிக்கணும் 2000 சதுர அடி 20,000 சதுர அடிக்கு மேலே கட்டப்பட இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திற்கு இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இங்கே மற்ற மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இங்கே ஏற்படக்கூடாது என்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு தெளிவான ஆணைகளை விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். எப்படி இதை எதிர்கொள்வது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பல இடங்களில் இதை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்திலே நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது. நீதி வெல்ல வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும், மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை. அது நடக்க வேண்டும். இந்த இஎஸ்ஐயா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 மாதங்களுக்குள் திறந்து விடலாம் என்று உறுதி கூறியிருக்கிறார்.